ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் ஸ்னீகன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் பௌர்ணமி அன்னைக்கு சிவனுக்கு பூஜை பண்ணோம். ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் அந்த ஐயர் சொன்னார். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இது புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா சாமிக்குமே அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாங்கிட்டு வந்த புது ட்ரெஸ்லாம் போட்டு மாலைலாம் போட்டு எல்லாமே அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சாமிக்குமே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன சாமிக்கெலாம் முடிஞ்சக்கப்புறமா நம்ம நேராக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நவகிரகத்துக்கு தான் போனோம். ஸோ நவகிரகத்தில் ஒரு சாமிக்குமே ஒரு கலர் ஆஃப் துணி இருந்துச்சு. ஸோ அதை ஒரு சாமிக்கும் இந்தந்த கலர் துணி தான் போடணுன்றது சொல்லி அதுக்கு எதனால் இந்த துணியெல்லாம் போடுறோம், இந்த கலர் இந்த சாமிக்கு போடுறோன்றதையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். எங்கே வந்திருக்கோம்? என்ன பூஜை பண்ணுறீங்க? நேரா ஒரு கல்யாணம் ஆகணும் வந்தியா? ஆமாம். சுகபோகத்தையும் கொடுப்பாரு, வியாதியும் கொடுக்குறவங்க தான். ஆடாத ஆட்டத்தை ஆட வச்சுட்டு வியாதியை வர வச்சுருவாரு. அம்மா சாமி
கோடி கொடுத்தா கூட அவன் கூப்பிடாத நாம பண்ண முடியாதுன்னு அபிஷேகத்தை. அதுதான் உண்மை. அவன் அருள் இருந்தாதான் இதை செய்ய முடியும். 2வது இடம் முடிச்சு 3வது இடம் வந்து ட்ரை பண்ணி அதுதான் இதுதான் சொல்லையிடும் பிறவி சூடும் தலை நீக்கேன் அருள் அடுத்து ஆனந்தம் ஆக்கியதே திருவாசகம் என்னும் தேன் சிவாய வாழ்க நானந்தால் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நின்று அதனால் அவன் அருளால் சிவபுராணம் தன்னை முந்தைய வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரிகயம்பிகாய திருவாந்தகாய சைகாலாக்னிகாலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய சிவன் மகாதேவாய. அப்புறம் ஓடி பிடிச்சாடுங்க. கவனிங்க என்ன கவனிங்க. தலையில தடவக்கூடாதுப்பா. தலையில தடவக்கூடாதுப்பா. தலையில தடவக்கூடாது. தலையில தடவக்கூடாது. அதாவது இந்த பால் தெரியாது, இது யார் வச்சான் எந்த எவன் வச்சான்னு நமக்கே தெரியாது. ஆனால் ராஜா வச்சிருப்பான். அது எப்பத்தி கோயில் நமக்கு தெரியாது. அந்த பானத்து மேலே பட்டு வருகின்ற பால், அதாவது சொல்ல போனால் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். நாம் இறக்கும் தருவாயில் தாயோ தந்தையோ தகப்பனோ பிள்ளையோ யாரும் உதவ மாட்டாங்க. எல்லாரும் இறக்க போகிறவங்க தான். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு நமக்கு யமன் வருவான். அப்போ வருகின்ற காலத்தில் இந்த பாலும் துளசி தீர்த்தம் இது மட்டும்தான் நான் இழுக்கும். உயிர் போகும்போது ஒரு ஞானியோ ஒரு சித்தனோ ஒரு முனிவனோ அவனுக்கு தெரியும் இறப்பு எப்போ வரும்னு. அதுக்கேற்ற மாதிரி தன்னை பக்குவப்படுத்திக்குவான். அதுக்கு தான் இந்த அபிஷேக சிவன் கோயில் அபிஷேக பாலும் பெருமாள் கோயிலில் தீர்த்தம், அந்த ரெண்டும் கடைசி காலத்துக்கு உதவும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்போதைக்கு இப்போதே சாப்பிட்டு வச்சேன். இதுதான் இதனுடைய ரகசியம். சிவாய நம. மம்மி கிட்ட போ மீனா. நின்று கூத்தாடும் ஆவிக்கு
என் மார்பத்தனத்தினை அப்பனை ஒப்பல இந்த பாவைக்கு பாவகத்து அப்புறத்தாருக்கோ பல்லாண்டு சுந்தரம் ஆவது நீரே கொதிக்கப்படுவது நீரே தந்திரம் ஆவது நீரே திருவாலவாயாம் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரே வெண்துயர் தீர்ப்பது நீரே போதம் தருவது நீரே உண்மை தருவது போதல் தருவது நீரே உண்மையில் உள்ளது நீரே சீதை புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அளவிடாயாரும் ஆலவாயான் திருநீரை போற்றி புகழ்ந்த பூராம் ஞான சம்பந்தன் ஏற்றிய தென்னம் முதல் உற்ற தீபினி ஆசியர் தீர சாதிய பாடல் பத்தும் வல்லார் நல்லார் தாமே ஹர மகாதேவா அரோகரா தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி பராய்த்துறை மீறிய பரணே போற்றி பள்ளி மீறிய சிவனே போற்றி மற்றோர் பட்டிங்கரியேன் போற்றி குற்றாலத்துறை கூத்தா போற்றி குறைகடல் கேவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி ஈரா திருவையாரா போற்றி மன்னாமலை போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி செழுகமலதிரளின் சேவடி சேர்ந்தமைகள் வழுத்தமுனத்தயருடன் கோயிலான் பாடியேன் மஞ்சளும் குங்குமத்தை எடுப்பார் அதே திட்டமா கொடுக்க विश्वेश्वराय महादेवाय त्रिगयम्बिकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय ॐ नमो त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं बर्वारुकं विभो वन्दना मोक्षमामृता விடையேறி ஓது வெண்மதி கூடி காடுகளை தரைப்பொடி பூசி ஏழுடைய மலரால் உனைநாள் பணிந்து நீடுடைய
பிரம்மாவிடம் மேவிய பெருமான் இவர் அன்றோ. இதனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மகனை சந்தோஷ் கிராஸ் தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று வைப்பது மறந்தாலும் ஓம் சிவாய நம, ஓம் மகேஸ்வராய நம, ஓம் சசிசேகராய நம, ஓம் பிரபாட்சியாய நம, ஓம் கபர்த்தினியே நம, ஓம் நீலலோகிதாய நம. வரவர பொண்ணு தங்கத்தை நினைவு வச்சுக்கோங்க. நீ எங்க போற? அப்புறம் தான் எடுத்துக்கலான்ட்டால ஏன் பேசினே இருக்கீங்க? பேசாதீங்கன்னு சொன்னார்ல. சொல்ற மாதிரி நீ எழுதுறியா லாக்கரை திறந்து அது உள்ள பண்ணி கவசம் நிறைய நல்லா கட் பண்ணணும். அதனால நிறைய பேசுறது ஓடி முடிச்சுட்டு வரும்ல அதே மாரி எடுத்தேன். இது நம்ம ஏன்னா திட்டுத்தனமா எடுத்தேன்ல அதே இது மாதிரி தான் வெளில வந்துட்டு டக்குன்னு இது அடிக்கடி வெளில வந்தால் சேவாகும். ஆஃப் பண்ணிட்டு தான் வரும். எங்கே ஜிம் இது ஒன்று காமியா பார்க்கவே நான் ஜிம் போட்டு ஜிம் போவியா? அதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றினோமே அவன் கேமரா அப்பா நவருப்பா கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது வந்துட்டாரு. திரும்ப இப்படி திருப்பி இந்த பக்கம் லைட்டாக மூவ் பண்ணுங்க.
பூஜை முடிஞ்சக்கப்புறமா எல்லாருக்கும் மாலை போட்டு அந்த பிரசாதம்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.